உடையார் பாகம் 5 அத்தியாயம் 35. போர் எக்கால சத்தம் போர் பறை சத்தம் எதிர்பக்கம் உள்ளவர்களை வேகமடைய செய்தன. அவர்களும் வரிசையானார்கள். வாள் உயர்த்தி வா போருக்கு என்று சோழர்களை அழைத்தார்கள். எதிர்கரையிலிருந்து அம்புகள் பறந்து வந்து நீரில் விழுந்தன. அந்த அடுத்த அரை நாழிகைக்காக பதட்டத்தோடு சக்கரவர்த்தி உடையார் காத்து கொண்டிருந்தார். அவருடைய கருப்பு குதிரை மற்ற எல்லா படைகளையும் விட முன்னால் இருந்தது. எதிர்கரையை உற்று கவனித்தது. அடிமனதில் நம்பி இறங்கலாமா, இந்த அந்தணன் பேச்சை நம்பி இறங்கலாமா என்ற கேள்வி உடையாருக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. திரும்ப அருகில் இருக்கும் விமலாதித்தனை பார்த்து என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். நம்பி இறங்கலாம், அவன் தெளிவாக சொல்கிறான். எனக்கும் நீங்கள் சொன்ன பிறகு அந்த நடவடிக்கை சரியாக தெரியவில்லை. பொம்மைகள்தான் என்று இப்பொழுது பார்க்கும் பொழுது தோன்றுகிறது என்றான் விமலாதித்தன். ஆனால் இது எளிதான முடிவல்ல. இவ்வளவு சுலபமாக இதை முடிவு செய்ய முடியாது. ஒருவேளை எதிர்ப்பக்கம் 7,00,000 பேர் இருப்பின் சோழ படைக்கு மிகப்பெரிய சேதம் உண்டாகும். சோழ தேசத்தில் பல பெண்மணிகள் தாலி இழப்பார்கள். பல தாய்மார்கள் பிள்ளைகளை பறிகொடுப்பார்கள். என்ன செய்வது? இறங்கலாமா இறங்கலாமா என்று உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி உடையார் தவித்தார். எத்தனை பேர் உயிர் என் கையில் இருக்கிறது. இப்போது போர் வேண்டாம் என்று மறுத்தால் பல பேர் உயிர் காப்பாற்றப்படும். போ என்று கத்தியை காட்டினால் பல உயிர்கள் பறிக்கப்படும். ரத்தம் சிந்தும். வைணவதாசன் அங்கே துடித்து கொண்டிருக்கிறான். அவன் மனைவியை ஒரு முறை பார்த்திருக்கிறேன். அவளுடைய வாழ்க்கை கதி என்ன ஆகப் போகிறது என்றே தெரியவில்லை. என்ன செய்வது? நம்பி இறங்கலாமா? எத்தனை போர் பார்த்து விட்டோம். எத்தனை வெட்டுக்காயங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை உயிர் இழப்புகள். இருப்பினும் இந்த போர் உள்ளுக்குள்ளே தவிக்க வைக்கிறதே. இது நானாக ஆரம்பித்த போர் அல்லவா? மேலை சாளுக்கியத்தின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பது இப்போது அவசியமில்லை. ஆனால் கோயில் கட்ட வேண்டும் என்பது அவசியம். அந்நியர் உள்ளே வரப்போகிறார்களாம். மிலேச்சர்கள் வரப்போகிறார்களாம். யவனர்களும் வருவார்களாம். இனி எத்தனை பேர் வந்தாலும் அழிக்க முடியாத கோயில் கட்ட வேண்டும். யவனர்கள் வடக்கே இருக்கின்ற கோயில்களை இடிக்கிறார்களாம். தடுத்தால் சிவன் என்று எவரும் இல்லை என்று சொல்கிறார்களாம். எனவே இடிக்க முடியாத கோயிலை கட்டியாக வேண்டும். அந்த யவனர்கள் சோழ தேசம் வந்தாலும் நிமிர்ந்து திகைத்து நிற்கும்படியான கோயிலை கட்டியாக வேண்டும். 7 பனை உயரம், மிக பிரம்மாண்டம். இன்னும் அதற்கு மேல் உயரமாகவும் கோயில் எழுப்ப வேண்டும். அதற்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், ஆடுகளும் மாடுகளும் வேண்டும், யானைகளும் குதிரைகளும் வேண்டும், ஆட்கள் வேண்டும். சக்கரவர்த்தி உடையாரின் குதிரை தவித்தது. இடதும் வலதும் அலைந்தது. எப்போது எப்போது என்று முன்காலை சுருண்டி கொண்டிருந்தது. வெகு தூரத்தில் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் கொடி இறங்கலாம் என்று சைகை செய்தது. சக்கரவர்த்தி சரி என்று அந்த செய்தியை வாங்கி கொண்டதான கொடியை அசைக்க சொன்னார். பதிலுக்கு இங்கிருந்தும் கொடி அசைந்தது. ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று கூடவில்லை. என்ன அது? என் சிவனே, என் சிவனே, இதெல்லாம் உன் செய்கை. இங்கு அனைவரும் உன்னுடைய குழந்தைகள். நாங்கள் அடித்து கொள்கிறோம், ரணப்படுத்துகிறோம், ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிறோம். என் சிவனே, இவையெல்லாம், இந்த செய்கையெல்லாம் உன்னை சேர்ந்ததே. இங்கே வெட்டுபவனும் வெட்டுப்படுபவனும் நீயே. சிவனே, நீ ஒன்று தவிர வேறு எல்லாமும் பொய். உன் ஒருவனை தவிர மற்றதெல்லாம் பொய். உன் இருப்பை தவிர மற்ற இருப்பெல்லாம் அபத்தம். இந்த மனிதரின் காணிக்கை உனக்காக இங்கே தொடங்குகிறது. உன்னை வணங்குவதற்காக, உன்னை வாழ்த்துவதற்காக இங்கே ஒரு செயல் ஆரம்பிக்கிறது. இந்த செயல் என்னவென்று உனக்கு தெரியும். இந்த செயல் யாருடையது என்று உனக்கு தெரியும். என் சிவனே, நான் இறங்குகிறேன். நான் உன்னை நம்பி இந்த போரில் இறங்குகிறேன். என்னை தொடர்வாயாக. ஓ என்று கூச்சலிட்டார் உடையார். சோழம் சோழம் என்றார். வாள் உயர்த்தினார். மேலை சாளுக்கியம் என்று உரத்த குரலில் கத்தினார். கொல், தாக்கு, அடி என்ற வார்த்தைகள் மற்றவர்களிடமிருந்து வந்தன. அவருடைய குதிரை விரைவாக இறங்கி தண்ணீரில் கால் வைத்து பிறகு வேகமாக நீந்த துவங்கியது. எதிரி படைகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 50 குதிரைகள் தூரம் முன்பாக மிக வேகமாக அந்த குதிரை நீந்தி ஆற்றின் நடு மையத்துக்கு போனது. அவருடைய மெய்க்காவல் வீரர்கள் இன்னும் துரிதமாக செயல்பட்டார்கள். நடு ஆற்றை தாண்டியதும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். மேலே இருந்து வேகமாக அம்புகள் விழுந்தன. எல்லா அம்புகளும் இரும்பு கவசத்தால் தடுக்கப்பட்டன. யானை மீது ஒரு விஷ அம்பு பட்டு யானை துடிப்பதை காண முடிந்தது. சக்கரவர்த்தி இன்னும் தன் குதிரையை வேகப்படுத்தினார். ஆனால் பிரம்மராயர் மிக வேகமாக முன்னேறி இடது பக்கம் கரையை தொட்டார். அடுத்தது வலது பக்கம் ராஜேந்திரர் தொட்டார். இப்பொழுது படை அர்த்த சந்திர வளைவானது. நடு மையத்தில் சக்கரவர்த்தி உடையார் இருந்தார். பிரம்மராயர் யானை மீதிருந்து வேகமாக கவன் கற்களை வீசினார்.
அந்த யானை படைகளை கிழித்து கொண்டு புகுந்தது. அவருக்கு பின்னே 3 யானைகள் தொடர்ந்தன. விமலாதித்தன் சற்று தாமதமாக, ஆனால் கரை ஏறியதும் எதிரி படைகளை கிழித்து கொண்டு பறந்தான். போய் வட்டமிட்டு திரும்பினான். வாளை சுழற்றி கொண்டு பல பேரை வெட்டி சாய்த்த வண்ணம் மறுபடியும் சோழப்படை நோக்கி வந்தான். அவனுடைய புரவிகள் அத்தனையும் உள்ளுக்குள்ளே ஊடுருவி பிறகு எதிர்ப்படைகளை கலகலக்க செய்தது. சத்யாஸ்ரீயன் மர மேடையிலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்தான். சோழ படைகள் அலை அலையாக ஏறிக்கொண்டே இருந்தன. சக்கரவர்த்தி இரட்டை புலிக்கொடியை அவன் கண்டான். அதை நோக்கி அம்புகள் செலுத்த உத்தரவிட்டான். பல 100 அம்புகள் சக்கரவர்த்தியை நோக்கி வந்தன. ஆனால் மிக பலமாக மெய்க்காவல் படை வீரர்கள் அவரை காத்தார்கள். எல்லா அம்புகளும் கேடயங்களை உடைத்தன. உடைந்த கேடயங்களுக்கு பதிலாக புது கேடயங்கள் உடனே வழங்கப்பட்டன. 13 வீரர்கள் அம்பு தாக்கி சரிந்தார்கள். சரிந்தவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் போய் நின்று கொண்டார்கள். சரிந்தவர்களை வைத்தியர்கள் இழுத்து கொண்டு போனார்கள். சில வண்டிகள் கரை ஏறின. கோவேறு கழுதைகளும் கரையேறின. வைத்தியர்களும் உதவியாளர்களும் கரை ஏறினார்கள். வலது பக்கம் இருந்த ராஜேந்திர சோழர் முழு வேகத்தோடு அரசரை நோக்கி வர அந்த அர்த்த சந்திர வடிவம் வட்டமாக ஆவதற்கு முயன்று கொண்டிருந்தது. சத்யாஸ்ரீயனை நோக்கி இடதுபுறம் பிரம்மராயரும் வலதுபுறம் ராஜேந்திரரும் நகர சத்யாஸ்ரீயன் பின்வாங்குமாறு ஒரு எக்காலத்தை ஒலித்தான். உடனே மர மேடையிலிருந்து கீழே இறங்கி தன் வெள்ளை குதிரையில் ஏறினான். மிக வேகமாக வடக்கே ஓடினான். அவனை தொடர்ந்து அவனது படைகளும் ஓடின. அடுத்த அரை நாழிகையில் அந்த போர்க்களம் வெறிச்சோடியிருந்தது. சத்யாஸ்ரீயன் புழுதி பறக்க இன்னும் வடக்கே மான்யகேடம் நோக்கி ஓடினான். அவனை சோழ படைகள் துரத்தின. விமலாதித்தன் புரவிகள் பூட்டிய தேரை செலுத்தி கொண்டு சத்யாஸ்ரீயனை துரத்தினான். நடுவழியில் சேர தேசத்து நம்பூதிரிகளின் விஷ அம்புகள் அவன் வீரர்கள் பலரின் உயிரை வாங்கின. எங்கிருந்து தாக்குகிறார்கள் என்று தெரிந்து மறுபடியும் விமலாதித்தன் திரும்பி மறைந்த இடத்தையெல்லாம் நோக்கி ஆட்களை ஏவினான். கவன் கற்களும் நெருப்பு பந்தங்களும் மறைந்தன. இடம் நோக்கி எறிந்தார்கள். வெளியே வந்த நம்பூதிரிகளை அடித்தார்கள். தரையில் போட்டு மிதித்து யானையை விட்டு தேய்க்க சொன்னார்கள். ஒரு நம்பூதிரியை நிர்வாணமாக நிற்க வைத்து மூங்கில் பிரம்பால் சோழ வீரர்கள் அடித்தே கொன்றார்கள். சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நம்பூதிரி பெரிய பாறாங்கல்லுடன் ஓடி வந்தான். மேலே தூக்கி வீச போகிறான் என்று சோழ வீரர்கள் நகர்ந்து கொண்ட போது பாறையை உயரே தூக்கி போட்டு தன் தலையிலேயே வாங்கி கொண்டான். தலை பிளந்து சுருண்டு விழுந்து உயிர் துறந்தான். கருத்த குடிமியும் வெள்ளை உடம்பும் சிதைந்த முகமுமாய் தரையில் கிடக்கின்ற அவனை பார்த்து தூ என்று சோழ வீரர்கள் காரி துப்பினார்கள். காலால் புரட்டி போட்டார்கள். கோழை நாயே, பிறகு எதற்கடா போருக்கு வருகிறாய்? தற்கொலை செய்து கொள்ளவா என்று கூறி மிதித்தார்கள். இன்னொரு நம்பூதிரியை அடித்து விசாரித்ததில் வழிநெடுக மறைவிடங்களில் சேர வீரர்கள் நிற்கிறார்கள் என்றும் அந்த சேர வீரன் இறக்கும் முன்பு 15 சோழ வீரர்களை கொன்றுவிட்டுத்தான் சாவான் என்றும் தகவல் தெரிந்தது. விஷக்குப்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விமலாதித்தன் தயங்கினான். படைகளை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை நோக்கி புரவியை செலுத்தினான். அவனுடைய சிறு தேர் மறுபடியும் திரும்பி வந்தது. மேலை சாளுக்கிய அரசன் சத்யாஸ்ரீயனை தொடர்வது தாமதமாகியது. சோழ தேசத்து ஒற்றர்களுக்கு உபசேனாதிபதிகளும் மெய்க்காவல் படை வீரர்களும் அந்த இடத்தின் பல பகுதிகளை ஆராய்ந்தார்கள். முள்புதர் நடுவே கிடக்கின்ற 4 மருவூர் அந்தணர்களை மெல்ல விடுவித்து தூக்கி வந்தார்கள். அவர்களின் உடம்பெல்லாம் இரத்த காயமாக இருந்தது. குண்டு கட்டாக கட்டி காய்ந்த முட்புதரில் தூக்கி போட்டு விட்டதாக அவர்களில் ஒருவர் சொல்ல, உடனடியாக அவர்களின் இரத்த காயத்துக்கு மருந்து போடப்பட்டது. வைணவதாசன் எங்கே? கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் யானையில் இருந்தபடி கேட்டார். அவர்கள் ஓரிடத்தை சுட்டி காட்டினார்கள். வைணவதாசன் உருண்டையான ஒரு பாறை கடியில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தான். உடனே போய் ஒரு மெய்க்காவல் வீரன் அவனை தூக்கி நிறுத்தினான். முகத்தில் கை வைத்தான். கழுத்தில் நெஞ்சில் காது வைத்து பார்த்தான். நிமிர்ந்து எதிரே இருந்த சக்கரவர்த்தி உடையாரை பார்த்து, இல்லை, போய்விட்டது என்று 2 வார்த்தை சொன்னான். சக்கரவர்த்தி உடையார் பல் கடித்தார். கால் உதைத்தார். ஹா என்று வெறி பிடித்தவர் போல கத்தினார். வாளை உருவி 2 பக்கமும் வீசினார். குதிரையில் இளவரசர் ராஜேந்திரர் வந்து இறங்கினார். சட்டென்று குனிந்து வைணவதாசனின் முகத்தை தொட்டு பார்த்தார். தான் அனுப்பித்தானே இவன் இந்த கதிக்கு ஆளானான் என்ற துக்கம் அவரிடமிருந்தது. பிழைத்துவிட முடியுமல்லவா என்று கேட்டார். இல்லை இளவரசே, முடிந்துவிட்டது, மறுபடியும் அந்த வீரன் சொன்னான். அவர் உற்று வைணவதாசன் முகத்தை பார்த்தார். உதடுகள் வீங்கி இருந்தன. மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்திருந்தது.
கண்களிலிருந்தும் இரத்தம் கசிந்திருந்தது. காதுகள் அறுபட்டிருந்தன. நெஞ்சில் பல இடங்களில் பிரம்பு காயங்கள் இருந்தன. சூட்டு தழும்பு முதுகெல்லாம் நிறைந்து காணப்பட்டது. சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. ராஜேந்திர சோழர் எழுந்து நின்று வானம் பார்த்து கை பிசைந்தார். இடதும் வலதும் அலைந்தார். பாறையில் போய் நின்று கொண்டார். திரும்ப வைணவதாசனை பார்த்தார். அவருக்கு உள்ளுக்குள் கோபம் பொங்கியது. அந்தணர்களை அடித்திருக்கிறார்கள். அந்தணர்களை கட்டி போட்டு முட்புதரில் போட்டிருக்கிறார்கள். அந்தணர்களை மேலை சாளுக்கியம் சித்திரவதை செய்யும் என்றால் மேலை சாளுக்கியத்தில் உள்ள அத்துணை பேரையும் சோழ தேசம் சித்திரவதை செய்யும். ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை, ஒரு முதியவனையும் விடாதீர்கள், அடித்து நொறுக்குங்கள், மேலை சாளுக்கியம் அலற வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவரது வீரர்கள் அதை எதிர்வாங்கி ஒழித்தார்கள். அருகேயுள்ள கிராமங்களுக்கு பேயாய் பறந்தார்கள். கிராமங்களில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கிழவிகளும் இழுத்து வரப்பட்டனர். எதிர்த்த பெண்களை முகத்தில் அறைந்தார்கள். கிழவர்களை நெஞ்சில் குத்தினார்கள். வேண்டாம் என்று கைகூப்பிய கிழவிகளை தலையில் அடித்தார்கள். எல்லோரையும் தரதரவென்று இழுத்து வந்தார்கள். வர மறுத்தவர்களை பிசாசாய் அடித்தார்கள். ஒரு 10 வயது சிறுவன் மூங்கில் கோல் எடுத்துக்கொண்டு சோழ வீரனை தாக்க வந்தான். அவன் கை சட்டென்று வெட்டப்பட்டது. வெட்டிய கை துண்டாகி கோலோடு விழுந்து துடித்தது. அவன் அலறினான். மேலை சாளுக்கியமும் அலறியது. இளவரசர் ராஜேந்திரர் வெறி பிடித்தது போல ஒவ்வொரு கிராமமாக அழித்தார். எல்லா கிராமங்களும் நகரங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. பெண்களை அறைந்து ஆடச் சொன்னார்கள். ஆட மறுத்தவர்களை அடித்து கொடுமைப்படுத்தினார்கள். அன்று இரவு மேலை சாளுக்கிய மக்களுக்கு நரக இரவாக இருந்தது. சக்கரவர்த்தி உடையாரோ வைணவதாசனின் அருகிலேயே இருந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.